யோவான் 20வது அதிகாரம். யோவான் 20 வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லை எடுத்து வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். அதிக இருட்டோடே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், 5 மணி இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த இயேசுவை காண வேண்டும் என்று ஆர்வமாய் ஓடின பெண்கள் பாருங்கள். 3 வருஷம் 12 சீஷரோடு கூட இருந்தார். அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். வியாதியிலிருந்து சுகமானாங்க, பலவீனத்திலிருந்து விடுதலையானாங்க. இந்த இயேசுவினுடைய அன்பை நிறைய பேர் ருசித்தாங்க. அதன் மத்தியிலும் விசேஷ விதமாக சில பெண்கள் ஆண்டவராய் இயேசுவின் இடத்துல மிகுந்த அன்பு வைத்தார்கள். பாருங்கள், ஆரம்பத்தில் விழுந்து போனதும் ஒரு பெண்ணு தான், ஏவாள் பாட்டி தான். தேவன் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை புசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் காட்டி அங்கேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு கூட்டத்தை பார்க்குறோம், ஒரு பெண்கள் கூட்டத்தை இயேசுவை காண வேண்டும் என்று அதிக இருட்டோടെ கிளம்பி கல்லறையிடத்தில் ஓடுறாங்க. கல்லறையில் அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறத கண்டு மிகுந்த கலக்கமடைந்து ஓடுறாங்க சீஷர்கிட்ட சொல்லும்படி. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறையிடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனால் அவன் உள்ளே போகவில்லை. வேகமாக ஒருத்தன் ஓடி வரான். ஓடி வந்து சீமோனை காட்டிலும் வேகமாக ஓடி வந்து கல்லறை வாசல்கிட்ட வந்து நின்றுட்டான். இன்றைக்கி அநேக பேர் இப்படி தான் பாருங்கள். நிறைய இயேசுவை குறித்து கேள்விப்படுறோம், வேகமாக வராங்க. வந்து இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றதில்ல, அவரை பார்க்குறதில்ல, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்றதில்ல. யாருக்காவது ஒரு நன்மை நடந்துச்சுன்னா அப்புறம் போய் அவரை வேண்டுறது, அவரை ஏற்றுக்கொள்கிறது. இப்படி இல்லை. அன்பு வைத்தோன்னா உண்மையான அன்பை அவர் மேலே வைக்கணும். பாருங்கள், உண்மையான நேசத்தை நம்ம மேலே அவர் வைத்ததுனால தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தா. பாருங்கள், என் மேலே அன்பு இல்லைன்னா அவர் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இங்கே சீஷர்களை பார்த்து சீசர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. இந்த பெண்கள் ஓடி வராங்க, போட்டிருக்கு தலை திருக்கி ஓடி வராங்க. இயேசு அங்கே இல்லை, காரணம் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பாருங்கள், இந்த அம்மா சொல்கிறாங்க, 11வது வசனம். மரியாள் கல்லறையிடையே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, சிறியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. என்ன மாதிரி ஒரு அன்பு பாருங்கள். இவரை போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, என்னை மறித்து போயிட்டாரு, 3 நாள் ஆச்சு, இனி போய் பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த அன்பு அவர்களை அங்கே ஓட வைத்தது. நான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவை இவ்வளோ அன்போடு நீங்கள் தேட ஆரம்பித்தால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அவர் கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. உண்மையான அன்பு, தேவ அன்பு உங்களுக்குள்ளே பெருகட்டும். பாருங்கள், தோட்டக்காரன் நினச்சி அங்கே நின்றுக்கிட்டு இருக்க தேவதூதன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா, யாரோ இயேசுவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீர் எடுத்து கொண்டு போனது உண்டானால் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். பாருங்கள், எவ்வளோ ஒரு வைராக்கியமான அன்பு பாருங்கள். இந்த கால வேளையிலே இப்படிப்பட்ட அன்போடு நாம் வாழும்படி, இப்படிப்பட்ட அன்பை தேவனுக்கு காண்பிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெண்ணு சொல்கிறாங்க, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவர் எங்கேயாவது வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்கள், நான் போய் அவரை எடுத்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அன்புன்னு சொல்லி விவரிக்கவே முடியாது. அவ்வளோ அன்பை இந்த இயேசுவின் மேல் காண்பித்தார்கள் இந்த மகதலேனா மரியாளும் சில பெண்களும். இயேசு அவளை நோக்கி, மரியாளை என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகர் என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்தில் போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும்
உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு பணியில் இருக்கிறாரு. வேகமாக வந்து தொட வாராங்க. கர்த்தர் சொல்கிறார், இப்போ தொடாத, எனக்கு புனிதமான ஒரு ரத்தத்தை சுமந்து கொண்டு உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் நான் போக போகிறேன். பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிக்கப்படும். ரத்தத்தை அவர் கிண்ணியில் எடுப்பாங்க. எடுத்து உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியம் உள்ளே கொண்டு போவார். கொண்டு போகும்பொழுது இடுப்பில் ஒரு மணி கட்டியிருக்கும். அந்த மணியோடு சேர்த்து ஒரு செயின் கட்டியிருப்பாங்க. பயபக்தியோடு எடுத்து கொண்டு போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வார்த்தையாக இருந்த அந்த இயேசு கிறிஸ்து அந்த கிருபாசனத்தின் அந்த பெட்டியின் மேலே தெளித்து விட்டு வெளியே வருவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை. இப்போ இங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக மறுத்தது மாத்திரமல்ல, மனுக்குலத்துக்காக அவருடைய அக்கிரமங்களை சுமந்தது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான வேலை செய்ய வேண்டியிருக்குது. இந்த ஆசரிப்பு கூடாரம், இந்த புதிய பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவாலயம் பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்துக்கு ஒப்பாக இங்கே கட்டப்பட்டிருந்தது. இப்போது பரலோகத்தில் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. இங்கே மகா பிரதான ஆசாரியாகிய கிறிஸ்து இந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே நமக்காக தெளிக்க வேண்டும். அப்பொழுது தான் மனிதனுடைய பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கப்படும். இப்போ சொல்கிறாருங்க, நான் இன்னும் பிதாவினிடத்தில் ஏறி போகல, என் சகோதரனிடத்தில் போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும். அது என்னங்க, என் பிதா உங்கள் பிதா? இவ்வளோ நாள் என் பிதாவாக இருந்தார். இப்போ இந்த ரத்தத்தை நான் தெளிக்க போகிறேன். தெளிச்சுட்டா அவர் உங்கள் பிதாவாக மாற போகிறாரு. தேவனுக்கும் மனிதனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் எத்தனை வருஷம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ரத்தத்தை நான் போய் தெளிக்க போகிறேன். தெளிச்சுட்டா இப்போது என் பிதா உங்களுடைய பிதாவாக மாற போகிறாரு. என் தேவன் உங்களுடைய தேவனாக மாற போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பயணத்தில் இருக்கிறேன், என்னை தொடாதன்னு சொல்லி பரலோகத்திலே பிரதானமான இருக்கிற அந்த மகா பிரதான ஆசாரியன் நமக்காக போய் அங்கே ரத்தத்தை தெளிச்சிட்டு இங்கே வாராரு. பாருங்கள், வந்து சீஷர்கள்ட்டெல்லாம் தன்னை யாருன்னு நிரூபிக்கிறார், காமிக்கிறாரு, சீஷரோடு பழகிறாரு, கொஞ்ச நாள் இருக்கிறாரு. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள், இந்த பெண்களெல்லாம் தேடி அவரை போகிறாங்க. அன்பின் நிமித்தமாக தேவன் மேலே வைத்த அந்த அந்த பாசம் பற்று அவர்களை தூங்க விடலை. பாருங்கள், நான் சொல்கிறேன், இந்த மூணாம் நாள் காலையில் 4 மணிக்கே எழுப்பி ஓடுறாங்கன்னா இந்த 3 நாள் கூட தூங்கியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஆசை, இவ்வளோ நாள் கூட இருந்தாரே, நம்மளை போதித்து நடத்தினாரே, இந்த இயேசு எவ்வளோ அன்புள்ளவர் என்பதை அறிந்து ருசித்ததுனால ஓடி போய் பார்க்க ஓடுறாங்க. இப்போது ஒரு முக்கியமான வேலை, பிரதானமான வேலையை அவர் செய்து முடித்துட்டு இந்த பூமிக்கு வர வேண்டியிருக்குது. ஆகவே இயேசுனா நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருக்கிறார். பாருங்க, ஒன்றையும் பாக்கி வைக்கல. எதெல்லாம் செய்யணுமோ பாவ நிவர்த்திக்காக, நம்முடைய அக்கிரம நிவர்த்தி ஆகிறதுக்காக, நம்முடைய தரித்திரம் தொலைவதற்காக, நம்முடைய பில்லிசூனிய கட்டுகள் உடைவதற்காக, நம்முடைய தலையில் இருக்கிற எல்லா சாபங்களும் எல்லா பீடைகளும் ஒழிந்து போவதற்காக அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கரெக்டாக துல்லியமாக செய்து முடித்திருக்கிறார். ஆகவே தான் இந்த இயேசுக்குள்ளே உங்களுக்கு மீட்பு இருக்குது, இந்த இயேசுக்குள்ளே உங்களுக்கு சமாதானம் இருக்குது, இந்த இயேசுக்குள்ளே உங்களுக்கு வாழ்வு இருக்குது, இந்த இயேசுக்குள்ளே உங்களுக்கு வெற்றி இருக்குது, இந்த இயேசுக்குள்ளே உங்களுக்கு சுகம் இருக்குது. காரணம், அவர் தான் இந்த காரியங்களுக்காக உங்களுக்காக எல்லாவற்றையும் துல்லிதமாக செய்து முடித்திருக்கிறார். பாருங்கள், எதை ஏனோதான்னு சொல்லி அறகுறையாக செய்திருந்தார்னா இன்றைக்கி நான் மீட்கப்பட முடியாது, நான் இந்த இயேசுனுடைய அன்பை புரிந்து கொண்டு நான் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் அவர் செய்திருக்கிறார். பாருங்கள், போயிட்டு வந்துட்டு இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஸ்ரீஸ்வரனை பார்க்குறாரு. யோவான் 21:5 இல்லை 2லேருந்து வாசிப்போம். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரனும் சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள்
போதும். ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்கள், 3 வருஷம் இயேசுநாதரோடு கூட இருந்தாங்க. அவருடைய அன்பை சொல்லும்படி, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து கூட வச்சுருந்து, அப்பா நான் அந்த உலகத்தில் வந்த நோக்கம் வாழ்ந்து மக்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து நான் பிதாவிடத்தில் போயிடுவேன், இந்த பணியை நீங்கள் செய்யணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துட்டே வராரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவரோடு கூட இருக்கிறாங்க. அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துடுவேன். எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு. பாருங்கள், எதை குறித்து ஞான அறிவும் இல்லாமல் அவர் இறந்த சில மணி நேரங்களில் அவங்களாம் ஒரு திட்டம் போட்டு 3ஆம் நாள் 4ஆம் நாள் என்ன செஞ்சிட்டாங்க, மீன் பிடிக்க போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. பழைய விட்டு வந்த அந்த வேலையை தொடர்படி அவங்க கிளம்பிட்டாங்க. பாருங்கள், இந்த சீமோன் பேதுரு போகிறது மாத்திரமில்லை, அங்கே இருந்த கூட இருந்த சீஷர்ட்டையும் சொல்கிறாரு, மீன் பிடிக்க போகிறேன் வாரீங்களான்னு கேட்குறாரு. நாங்களும் வரோன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இயேசுனுடைய அன்பை மறந்து போன சீஷர்கள், ஆனால் அந்த இயேசுனுடைய அன்பை நினைவு கூர்ந்த இந்த பெண்கள். ஆகவே யார் எப்படிப்பட்ட அன்பை கர்த்தரிடத்தில் காண்பிக்கிறோமோ அது அவருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்குது. பாருங்கள், வேதம் சொல்லுது, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் பிதாவை தேவனிடத்திலே அன்பு கூர்வாயாக, கடவுள்கிட்ட இயேசுனிடத்திலே அன்பு கூர்வாயாக. எப்படி அன்பு கூறணுமா? முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். இங்கே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு இந்த பெண்கள் அன்பு கூர்ந்தாங்க. 3 வருஷம் கூட இருந்து அவரோட சாப்பிட்டு அவரோட படுத்து அவரோட எழும்பினவே அவரை மறந்துட்டு பழைய வேலைக்கு மீன் பிடிக்க போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ போய் ராத்திரிலாம் மீன் பிடிக்கிறாங்க. ஒன்றும் அகப்படல், ஒரு மீன் கூட பிடிக்கலை. போட்டை வாடகைக்கு எடுத்து தான் போயிருக்காங்க. ஆனால் வாடகை கொடுக்கறது கூட மீன் பிடிக்கலை. காரணம், தேவனுடைய அன்பை மறந்து போனுடைய நிலை தான். பாருங்கள், கடவுள் உங்களுக்காக செய்து முடித்த காரியங்களை மறந்தோன்னா அந்த உலகத்தில் ஒன்றும் அகப்படாது, ஒன்றும் சித்திக்காது. பாருங்கள், ஆனால் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அவருடைய அன்பை உண்மையாக நேசித்து அவருடைய அன்புக்கு கீழ்ப்படிவோமானால், இங்கே வேதம் சொல்லுது, அடுத்து வருகிற காரியங்களை பார்க்க போகிறோம். வாசிங்க. விடிய காலமான போது கரையில் நின்றார். அவர் இயேசு என்று அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா, உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றால். மறந்து போன சீசன், இயேசுனுடைய அன்பை விட்டு தூரம் போன சீசன், 3 வருஷம் கூட இருந்து அவரோடு சாப்பிட்டு அவரோடு வாழ்ந்த காலங்களை மறந்து போன சீசன், அவனை பார்த்து, ஏண்டா துரோகி பயல்களா, உங்களை என்ன நோக்கத்துக்காக படைத்தேன், என்ன நோக்கத்துக்காக அந்த ஊழியத்தில் கொண்டு வச்சேன், ஏன் இப்படி என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டீங்க, என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் போயிட்டீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசலை. என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளே, பிள்ளைகளே. முதல் முறையாக மனு குலத்தை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பிள்ளைகளே. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். எப்படி பிள்ளையாக மாற்றினாரு? இரத்தத்தின் மூலம் மாற்றிருக்கிறாரு. இப்போது இந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, இந்த மனுஷனை திட்டியிருக்கலாம், இந்த மனுஷனை காயப்படுத்தியிருக்கலாம், வேதனைப்படுத்தியிருக்கலாம். அதில் இயேசு வேதனைப்படுத்துகிறவர் அல்ல, காயப்படுத்துகிறவர் அல்ல, அவருடைய அறியாமையை இழிவுபடுத்துகிறவர் அல்ல. அறியாமல் செஞ்சுட்டான் அந்த காரியத்தை. என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? பிள்ளைகளேன்னு கூப்பிட்றாரு. பாருங்கள், பிள்ளைகளேன்னு கூப்பிட்டு சொல்கிறார். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான் மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். பாருங்கள், ஒன்றும் ராத்திரி முழுதும் பிடிக்கல, ஒரு மீன் பிடிக்கல, போட்டுக்கு வாடகை கட்டுற கூட இல்லை, வெற்று உள்ளம், வெற்று மனது, கையில் காசு இல்லை, வீட்டுக்கு கொண்டு போகிறது கூட கொஞ்சம் ஒரு சில மீன்கள் கூட இல்லை, எதுவுமே இல்லை. வெறுமையாக உட்கார்ந்து கொண்டிருக்க அந்த வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, பிள்ளைகளே, நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வேலைகளை போடுங்கள். நான் சொல்கிறேன், ராத்திரி முழுதும் வலதுபுறமும் போட்டிருப்பாங்க, இடதுபுறமும் போட்டிருப்பாங்க, ஆழத்துலேயும் போட்டிருப்பாங்க, எல்லா பக்கமும் போட்டிருப்பாங்க. ஏன்னா கடல் பக்கத்துலேயே பிறந்து வளர்ந்த ஒரு மனுஷன், தெரியாத விவரம் இல்லை, எல்லாம் தெரியும். ஆனால் அந்த கடலில் பகலில் மீன் பிடிக்க மாட்டாங்க. இவர் பகலில் போய் மீன் பிடிக்க சொல்கிறாரு. ஏன்னா இயேசு இப்போ வந்துட்டார். இயேசு சொன்ன வார்த்தையின்படி அதை செய்ய போகிறாங்க. அவருக்கு பகல் இரவு எல்லாம் ஒன்று தான். பாருங்கள், விடிய விடிய பிடிச்சி ஒன்றும் இல்லை, விடிய விடிய பிடிச்சி எதுவுமே அகப்படலை. அந்த இயேசுடைய அன்பை புரிந்து கொண்டு அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அடுத்த நிமிடமே வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஆகவே இந்த இயேசுகிட்ட வந்திருக்கிறீங்கன்னா விட்டுறாதீங்க, அப்படி அன்பை இருக பிடித்து கொள்ளுங்கள். ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்,
உங்களுடைய அன்பு எனக்கு உதவி செய்யட்டும், உங்களுடைய கல்வாரி எனக்கு உதவி செய்யட்டும். அன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருந்த அந்த சீஷனுடைய படகை எப்படி நிரப்பினாராம்? அதனால் இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடினால் தன் மேற்சட்டை கழட்டி கடலிலே குதித்தான். 9ஆம் வசனம். அவர் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். பாருங்கள், ராத்திரி பூரம் சாப்பிட்டானா சாப்பிடலையோ, என்ன நிலைமையில் இருக்கிறான்னு தெரியல, இவர் ரெடியாக குக் பண்ணி வச்சுருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய அன்பு அளவற்ற அன்பு, எல்கை இல்லாத அன்பு, மனிதனுடைய தப்பிதங்களுக்காக தண்டிக்கிற அன்பு இல்லை. எல்லாரும் தப்பு பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் தப்பு பண்ண வேளையிலே அவரிடத்தில் ஓடி வரும் பொழுது மன்னிப்பை காண்பிக்கிற தேவன். புறமுது காட்டி இயேசு விட்டு ஓடிப்போன சீசனுக்கு கரையில் நெருப்பு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு, மீனை பொறிச்சு வச்சுருக்கிறாரு, குக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறாரு. சொல்கிறார், நீங்கள் பிடிச்ச மீன்லையும் கொஞ்சம் கொண்டு வாங்க, நான் குக் பண்ணி தரேன், சாப்பிடுங்க. தேவனுடைய அன்பு விலையேறப்பெற்ற ஒரு அன்பு, மனிதனை அளவு கிடந்த விதத்தில் நேசிக்கிற அன்பு. பாருங்கள், சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் எடுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஒரு மீன் இல்லாத நிலை எங்கே? 153 மீன்களில் நிறைந்திருக்கிற இந்த வலை எங்கே? இயேசு வந்தார்னா உங்கள் வாழ்க்கை படகு அப்படித்தான் இருக்கும். சமாதானம் இல்லாத இந்த உள்ளம் சமாதானத்தில் நான் நிரம்பும். ஒன்றுமே இல்லாத உங்கள் வாழ்க்கை சகலவற்றால் நிரம்பும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இல்லை என்கிற பிரச்சனை இருந்திருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இதை எங்கே வைக்கலான்ற பிரச்சனை இங்கே வந்துருச்சு. பாருங்கள், இயேசு அந்த படகுக்கு வந்த மாத்திரத்தில், அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்த மாத்திரத்தில் என்ன நடக்குதுங்க? 153 பெரிய மீன்களை இழுக்க மாட்டாதிருந்தாலும் எழுதப்பட்டிருக்கிறது. இழுக்க மாட்டாத ஒரு நன்மைகள், இழுக்க மாட்டாத ஒரு ஆசீர்வாதங்கள், வலை கிழிந்து போகத்தக்க ஆசீர்வாதங்கள், படகு நிரம்பத்தக்க ஆசீர்வாதங்கள் தேவன் அவருடைய லிஸ்ட்டில் உங்களுக்கு வைத்திருக்கிறார், அவருடைய திட்டத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பாருங்கள், ஆகவே இந்த இயேசுனுடைய அன்பை புரிந்து கொண்டு, இயேசுனுடைய இரக்கத்தை புரிந்து கொண்டு எப்போதும் அவரை இறுக பிடித்து கொள்ளணும். பாருங்கள், இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழிஞ்சு போகல. வலை கிழிஞ்சிருந்துச்சுன்னா 153 பெரிய மீன்களும் கடலோடு ஓடி இருக்கும், ஆனால் வலை கிழியலை. ஆகவே தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுடைய அன்பை ருசி பார்க்கும் பொழுது நம்முடைய படகு நிரம்ப ஆரம்பிக்கிறது, மனது நிரம்ப ஆரம்பிக்கிறது, உள்ள நிரம்ப ஆரம்பிக்கிறது, வாழ்க்கை நிரம்ப ஆரம்பிக்கிறது. சமாதானம் இல்லாத வியாதியினால் நிறைந்த இந்த வாழ்க்கை சமாதானத்தில் நிரம்ப ஆரம்பிக்கிறது, ஆரோக்கியத்தினால் நிரம்ப ஆரம்பிக்கிறது. எப்போனா இயேசுவை உள்ளே கூப்பிடும் பொழுது. படகை கொஞ்ச நேரம் இந்த இயேசுநாத பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொடுத்தான் பாருங்க. அவருடைய அன்பை புரிந்து கொண்டு, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, அவருடைய அன்புக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது பெரிய காரியங்களை, மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும்.